Hi friends, welcome back to my channel Alien Vlogs. இன்னைக்குள்ள வீடியோல ஒரு ட்ரெடிஷனல் ரெசிபி உள்ளி தீயல் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா டேஸ்டியா பண்ணிரலாம். ஆனா வீடியோவோட லெங்த் மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா நம்ம தீயல் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை வந்து இடையிடையா டிப்ஸா சொல்லிருப்பேன். அதனால ப்ளீஸ் பொறுமையோட இருந்து வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். தீயல் பண்ணுறதுக்காக நம்ம சின்ன வெங்காயம் தான் எடுக்கணும். ஆனால் இந்த வெங்காயத்தை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இது வந்து பெரிய வெங்காயத்தோட அந்த சின்ன சைஸ் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். ஆனால் சின்ன வெங்காயம் விற்கிற விலைக்கு நம்ம அதில் தீயல் எல்லாம் பண்ணணுன்னோன்னா அப்புறம் கெட்டுப்படி ஆகாது. அதனால தான் நான் இதை எடுத்துக்கிறேன். உங்களால் முடிஞ்சுன்னா சின்ன வெங்காயமே எடுத்து பண்ணுங்கள். அதுதான் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் பெருசாக டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் தெரியாது, இருந்தாலும் நல்லா இருக்கும். நான் இப்போ இதில் தான் பண்ணி காட்டுறேன். இதோட தோலெல்லாம் நீக்கி நல்லா கழுகி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். தீயல் பண்ணுறதுக்காக வெங்காயத்தை வந்து ரொம்ப நைஸாக கட் பண்ணக்கூடாது. அதை வந்து சிலர் முழுசாக போடுவாங்க, சிலர் வந்து 2ஆக கட் பண்ணி இல்லைனா 4ஆக கட் பண்ணி போடுவாங்க. இது வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு 6 இல்லைனா 8 பீஸ் வர்ற மாதிரி அப்படி கட் பண்ணி போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயமாக இருந்தால் கண்டிப்பாக நான் 4ஆக தான் கட் பண்ணி போட்டிருப்பேன். இந்த சைஸுக்கு வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் சேர்க்க வேண்டிய தேங்காயை வந்து சின்னதாக துருவி எடுத்துக்கோங்க. நான் இப்போ 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிறேன். அடுத்ததான் நம்ம தேங்காயை வறுத்தெடுக்க போகிறோம். அதுக்காக ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் தேங்காயை சேர்த்து நல்ல லோ ஃப்ளேமில் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் அதை வந்து வறுத்தெடுத்துக்கோங்க. நான் சாதாரணமாக ரெசிபீஸ் பண்ணும்போது இதை இப்படி தான் பண்ணணும், இந்த அளவுக்கு தான் சேர்க்கணும் அந்த மாதிரி சொல்கிற ஆள் கிடையாது. நான் அதுக்கு டோட்டலி அகெயின்ஸ்ட்டு. ஒவ்வொருத்தரோட டேஸ்ட்டும் டைமையும் பொறுத்து நீங்கள் வந்து எப்படி வேணாலும் அதை பண்ணிக்கலாம். ஆனால் அது எப்படி பண்ணணுங்கிறத மட்டும்தான் என்னோடய ரெசிபீஸில் நான் சொல்லுவேன். ஆனால் இந்த ட்ரெடிஷ்னல் ரெசிபியை பொறுத்த வரைக்கும் இதுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குது. நம்ம அதை வந்து மாற்றவே கூடாது. மாற்றிட்டோன்னா அப்புறம் அது தீயல் ஆகாது. அதனால் அதை மாறாமல் பண்ணணுன்னா கண்டிப்பாக பொறுமையோடு பண்ணணும். நம்ம வெரைட்டி டிஷ்ஷஸ் எல்லாம் வைக்கும்போது நம்ம ரொம்ப ஸ்பீடாக நம்ம ஷார்ட்கட் மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் ஆகும். ஆனால் அதுவும் வந்து நம்ம என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருப்போம். அதே ஒரு வெரைட்டியாக எடுத்துப்போம். ஆனால் ட்ரெடிஷ்னல் ரெசிபியை பொறுத்த வரைக்கும் அதோட டேஸ்ட் மாறவே கூடாது. இப்போ இந்த தீயல் வைக்கும்போது நம்ம தேங்காயை வறுத்தெடுக்கிறது கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் கொஞ்சம் டைம் எடுத்து தான் வறுக்கணும். நீங்கள் இப்போ சீக்கிரம் முடிக்கணுன்னா மீடியம் ஃப்ளேம் இல்லைனா ஹை ஃப்ளேம் போட்டு நீங்கள் வறுத்தீங்கன்னா தேங்காய் சீக்கிரம் கரிஞ்சு போயிடும். நம்மளோட அந்த கரெக்ட் டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்காது. அதனால் லோ ஃப்ளேமில் தான் கண்டிப்பாக அதை நீங்கள் பண்ணி எடுக்கணும். தேங்காயோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் போது அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை வேணால் சேர்த்துக்கோங்க. அது ஆப்ஷனல் தான். எனக்கு கரெக்டாக இவ்வளோ தேங்காயை வறுத்து எடுக்கிறதுக்கு ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளாடி ஆச்சு. பாருங்கள், நல்லா இப்போ கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயாச்சு. இப்போ நம்ம இதில் சேர்க்க வேண்டிய மசாலா என்னெல்லாம்னு பார்க்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்க்குறேன். அப்புறம் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இவ்வளோத்தையும் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த மசாலா எல்லாமே வந்து சீக்கிரம் கரிஞ்சு போயிடும். அதனால் ஒரு ஒன் மினிட் வந்து இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் தீயல் பண்ணும்போது சேர்க்க வேண்டிய மசாலாவில் நம்ம கவனிக்க வேண்டியது, இதில் எந்த தீயல் பண்ணாலுமே மஞ்சத்தூளை வந்து கண்டிப்பாக கம்மியாக தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி காஷ்மீரி சில்லி வந்து யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா அந்த கலருக்கு யூஸ் பண்ணுற மிளகுத்தூள் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா தீயலுக்குன்னு ஒரு கலர் இருக்குது, ஒரு டார்க் ப்ரௌன் கலர். அந்த கலர் வரணுன்னா நம்ம இந்த அளவுக்கு மசாலா சேர்த்தாலே போதும். அடுத்ததாக இதில் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்க்குறேன். இது வறுத்ததுங்கிறனால லாஸ்ட் சேர்க்குறேன். வறுக்காததுன்னா கொஞ்சம் நேரமாகவே சேர்த்துக்கோங்க. சரி, இப்போ இவ்வளோ போதும். நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த தேங்காயை உடனே இந்த கடாயிலேருந்து இன்னொரு பாத்திரத்தில் வந்து மாற்றி வச்சுக்கோங்க. இந்த கடாயில் இருந்துச்சுன்னா அதோட சூடில் திரும்ப கரிஞ்சு போயிடும். இந்த தேங்காய் இதில் இருந்து ஆறட்டும். நம்ம இப்போ அடுத்து பண்ண வேண்டியதை பார்க்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக புளி எடுத்து அதை ஊற போடணும். புளியோட புளிப்பு பொறுத்தது அதோட அளவை வந்து நீங்கள் கூட்டவோ கம்மி பண்ணவோ சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கடாயை சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொட்டினதும் கருவேப்பிலை சேர்த்து அடுத்து நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து இதில் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாயை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை ஒரு மீடியம் டு லோ ஃப்ளேமில் போட்டு ஒரு 5 நிமிஷம் அதோட கலர் சேஞ்ச் ஆகி வர்றது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கி வந்தாலே போதும். நம்ம இப்போ
ஆல்ரெடி ஊற போட்டிருக்கிற புளியை வந்து நல்லா பிசைஞ்சு அந்த தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த புளி தண்ணியிலே இருக்கட்டும். அந்த புளி தண்ணியோட பச்சை வாசனைலாம் போய் லைட்டாக வற்றி வரட்டும். இந்த நேரம் நம்ம தேங்காயை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காயை எப்போவுமே மிக்ஸி ஜாரில் சூடாக போட்டு அரைக்காதீங்க, ஆற வச்சதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேங்காய் அரைக்கும் போது அதில் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அரைக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா தீயலுக்கு அதுதான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம தண்ணி சேர்க்காததுனால ஃபஸ்ட்டு அரைக்கும் போது இந்த மாதிரி தான் லைட்டாக இப்படி பொடியாகி வர மாதிரி இருக்கும். ஆனால் பரவாயில்ல, ஒரு 2-3 டைம் எடுத்து 2-3 வாட்டி அப்படியே திரும்ப திரும்ப அடிச்சுட்டே இருங்க. அதில் இருக்கிற எண்ணெயே இழகி அதுவாகவே நல்லா லிக்விட் மாதிரி வந்துடும். நான் தண்ணி சேர்க்காமல் அரைக்கும்போது எனக்கு கரெக்டாக வந்துச்சு. உங்களுக்கு அப்படி வரல, கஷ்டமாக இருக்குன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்தா இந்த அளவுக்கு டார்க் இப்படி ப்ரௌன் கலர் வராது, லைட்டாக ஒரு ஆரஞ்சு கலர் அடித்தது மாதிரி இருக்கும். போதும். நம்ம சேர்த்த புளித்தண்ணி எல்லாமே வற்றி கரெக்டாக ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இதில் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே வெங்காயத்தில் பிடிச்சி நல்லா தீயல் வந்து டேஸ்டியாக இருக்கும். தண்ணி கொஞ்சம் அதிகமானாலும் பரவாயில்ல, மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணியை உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி தேவையோ அந்த அளவுக்கு அதை வந்து வற்ற வச்சு எடுத்துக்கலாம். நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். எனக்கு இந்த அளவுக்கு வற்ற வச்சு எடுத்தாலே போதும். பாருங்கள், மேலே எல்லாமே எண்ணெய் லைட்டாக தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கருவேப்பிலையை வந்து லைட்டாக இப்படி கையாலே கசக்கி அதுக்கு மேலே போட்டு லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியான ரெசிபி இது. அதுவும் ட்ரெடிஷ்னல் ரெசிபிங்கிறனால மட்டும் சின்ன சின்ன விஷயத்த வந்து கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். மற்றபடி ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. உங்கள் வீட்டு பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும், பண்ணி கொடுங்க. அப்புறம் உங்கள் வீட்டில் அம்மி இருந்துச்சுன்னா ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி தீயல் இல்லைனா ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸை வந்து அம்மியில் தேங்காயை அரைச்சி பண்ணுங்கள். அதோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக வேறு லெவலாக இருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போது இன்னொரு ரெசிபி இல்லைனா இன்னொரு விலாகில் நான் உங்களை சந்திக்கிறேன். டில் தட், பை, டேக் கேர்.